மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். அன்பு மாணவர்களே, இலங்கை கல்வி அமைச்சினாலும் தேசிய கல்வி நிறுவகத்தாலும் வழிப்படுத்தப்படுகின்ற தொலைக்காட்சி மூலமான கல்வி ஒளிபரப்பு நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இரசாயனவியலில் கடந்த வகுப்பில் நாங்கள் இரசாயன சமநிலை தொடர்பான ஒரு அறிமுகம் ஆராய்ந்துள்ளோம். உங்களுடன் நாங்கள் சில விடயங்களை பகிர்ந்துள்ளோம். அதில் மீதி விடயங்களில் சில பகுதியை இந்த வகுப்பில் நான் உங்களுக்கு தர இருக்கின்றேன். மாணவர்களே, எமது தேசிய கல்வி நிறுவகத்தின் வள நூல்களை அடிப்படையாக கொண்டு அதில் இருக்கின்ற சில நுட்பங்களை நீங்கள் சரியாக விளங்கி பொருத்தமாக பிரயோகம் செய்து எமது பாடத்திட்டத்திற்கு அமைவாக நீங்கள் பயிற்சிகளை மேற்கொண்டு வருவீர்களாக இருந்தால் உங்கள் கற்றலும் இலகுவாக காணப்படும். அதே நேரம் பரீட்சையிலும் நீங்கள் கூடிய புள்ளிகளை பெற முடியும். அந்த வகையில் மாணவர்களே, இரண்டு முக்கியமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த இரசாயன சமநிலையில் காணப்படுகின்ற முக்கியமான அடிப்படை விடயங்கள் என்ன என்பதை நீங்கள் பூரணமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அதனுடன் தொடர்பான பயிற்சிகளை கூடிய அளவில் நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்து பார்த்தல் வேண்டும். இவைதான் இலகுவாக அதிக வெற்றியை பெறுவதற்கான வழிமுறை என்பதை நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். நல்லது மாணவர்களே, இரசாயன சமநிலையின் பகுதி 2 இப்போது நான் உங்களை அழைத்து செல்லுகின்றேன். மாணவர்களே, இந்த விடயத்தை நீங்கள் சற்று அவதானித்து பாருங்கள். இந்த இரசாயன சமநிலையில் இருக்கின்ற உள்ளடக்கங்கள் இங்கே கூறப்பட்டுள்ளது. சமநிலை தொடர்பான எண்ணக்கரு, பௌதீக செயன்முறைகளில் சமநிலை, இரசாயன செயன்முறைகளில் சமநிலை, இரசாயன சமநிலை விதி மற்றும் சமநிலை மாறிலி, இவை அனைத்தும் கடந்த வகுப்பில் நாங்கள் ஆராய்ந்துள்ளோம். இன்றைய வகுப்பில் இந்த வகுப்பில் நாங்கள் ஒரு தாக்கத்திற்கான சமநிலை விதி, சமநிலை மாறிலிக்கான கோவை, வெவ்வேறு வடிவிலான சமநிலை மாறிலிகளுக்கான கோவை, வாயு தொகுதிகளில் சமநிலை மாறிலி, இந்த 3 விடயங்கள் தொடர்பாகவும் மற்றும் சில விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் ஆராய இருக்கின்றோம். மாணவர்களே, இந்த விடயங்கள், இதில் வரப்போகின்ற விடயங்கள் இதற்கு அடுத்த வகுப்பில் நாங்கள் உங்களுக்காக தர இருக்கின்றோம். கடந்த வகுப்பில் உங்களுக்காக வழங்கப்பட்ட தகவல்களை சற்று மீட்டு பாருங்கள் மாணவர்களே. அங்கு இரசாயன சமநிலை என்றால் என்ன, சமநிலை மாறிலி என்றால் என்ன, கேபி என்றால் என்ன, கேசி என்றால் என்ன, செறிவு சமநிலை மாறிலி, அமுக்க சமநிலை மாறிலி, இவை அனைத்தும் உங்களுக்காக கடந்த வகுப்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மீண்டும் அதை ஒருக்கா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் இந்த வகுப்பில் அது மிக மிக உங்களுக்கு உறுதுணையாக காணப்படும். மாணவர்களே, இதில் முதலாவது ஒரு சமநிலை, ஒரு பொதுவான சமநிலை உங்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது. அந்த சமநிலையில் பங்கெடுக்கின்ற இனங்கள் யார்? அவற்றின் பௌதிக நிலைகள் எவை? அவற்றின் பீசமான குணகங்கள் எவை? இவற்றை நீங்கள் வலுநுணுக்கமாக அவதானிக்க வேண்டும். இந்த அவதானத்தில் உங்களுக்கு இடர்பாடு ஏற்படுமாக இருந்தால் அது தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியாது. ஆகவே மாணவர்களே, ஒரு சமநிலையில் எவ்வாறான இனங்கள் பங்கெடுக்கின்றது, அதன் பௌதீக நிலைகள் எவை, அதன் பீசமான குணகங்கள் எவை என்பதை
அவதானமாக நீங்கள் அவதானியுங்கள், வேறு ஒன்றும் தேவையில்லை. ஆமானவர்களே, கேபி பெருமானம் எழுதப்பட்டிருக்கின்றது, நீங்கள் அவதானித்து பாருங்கள். சியினுடைய பகுதி அமுக்கத்தின் சியாமடுக்கு, டியினுடைய பகுதி அமுக்கத்தின் டியாமடுக்கு, ஏயினுடைய பகுதி அமுக்கத்தின் ஏயாமடுக்கு, பியினது பகுதி அமுக்கத்தின் பியாமடுக்கு. கேசி பெருமானத்தை உற்று நோக்குங்கள். சியினது செறிவின் சியாமடுக்கு, டியினது செறிவின் டியாமடுக்கு, ஏயினது செறிவின் ஏயாமடுக்கு, பியினது செறிவின் பியாமடுக்கு. ஆமானவர்களே, இது கடந்த வகுப்பில் நாங்கள் உங்களுக்காக கலந்துரையாடிய விடயம். இவற்றை நீங்கள் ஞாபகப்படுத்தி இருப்பீர்கள் என நான் எண்ணுகின்றேன். இங்கு பாருங்கள் மாணவர்களே, நீங்கள் அலகு 4 கற்ற விடயங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அங்கே வாயுக்களுக்கான பொதுவாயு சமன்பாடு என்னும் ஒரு சமன்பாடை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். PV சமன் nRT, இலட்சிய வாயுவுக்கான சமன்பாடு. அங்கே நாங்கள் வியை கீழே கொண்டு வாரோம். அதன்படி மூளை கனவளவால் பிரிக்கின்ற பொழுது கிடைப்பதுதான் செறிவு. ஆகவே PV சமன் nRT என்ற சமன்பாட்டில் இருந்து P சமன் CRT என்ற சமன்பாடு பெறப்பட்ட விதம் உங்களுக்கு புரிந்திருக்கும். அம்மானவர்களே, உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படுகின்ற பொழுது அந்த நிறுவல் நீங்கள் நிச்சயம் காட்ட வேண்டும். அவ்வாறு காட்டுவதனால் அதிக புள்ளிகளை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமானவர்களே, கீழே கேபிக்குரிய சமன்பாடு தரப்பட்டிருக்கின்றது. இதை நான் உங்களுக்கு சற்று முதல் விளங்கப்படுத்திய அதே சமன்பாடு, எந்த மாற்றமும் இல்லை. இப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் மாணவர்களே, சியினுடைய பகுதி அமுக்கத்திற்கு பதிலாக சியின் செறிவு தர ஆர்டி என்னும் பதத்தை பயன்படுத்த போகிறீர்கள். பாருங்கள், தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றது. டியினது பகுதி அமுக்கத்திற்கு பதிலாக டியினது செறிவு ஆர்டி என்னும் கணியத்தை பயன்படுத்த இருக்கிறீர்கள். ஏயினது செறிவுக்கு பதிலாக, ஏயினது பகுதி அமுக்கத்திற்கு பதிலாக ஏயின் செறிவு ஆர்டி என்னும் பதம் பாவிக்கப்படுகின்றது. அதனை போன்றே பியின் பகுதி அமுக்கத்திற்கு பதிலாக பியின் செறிவு ஆர்டி என்னும் பதம் பாவிக்கப்படுகின்றது. இங்குதான் மாணவர்களே ஒரு விடயத்தில் நீங்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும். இங்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது வலுவேற்றல் மிக மிக அவசியம். பாருங்கள், சியினது பகுதி அமுக்கத்தின் சியாமடுக்கு. ஆகவே இங்கே நான் சியால் வலுவேற்றியுள்ளேன், டியை நான் டியால் வலுவேற்றியுள்ளேன், ஏயை நான் ஏயினால் வலுவேற்றியுள்ளேன், பியை பியால் வலுவேற்றியுள்ளேன். இதை மறந்து விடாதீர்கள் மாணவர்களே. அதிகமான மாணவர்கள் அவசரமாக செய்து கொண்டு போகின்ற பொழுது இந்த தவறுகளை விடுவதை நான் பல இடங்களில் பார்த்திருக்கின்றேன். உங்களுடைய விடைத்தாள்கள் திருத்துகின்ற பொழுது பல இடங்களில் காணப்படுகின்றது. சில மாணவர்கள் மாறி எழுதுகின்றார்கள். ஆகவே மாணவர்களே, நிதானத்துடன் பழகிக் கொள்ளுங்கள். மாணவர்களே, இந்த சமன்பாடு இந்த வடிவத்தில் சுருக்கப்பட்டுள்ளது. இதற்கு உங்களுக்கு இலகுவான வடிவம் அது தெரிந்திருக்கும். இந்த வடிவம்தான் உங்களுக்கு புதிய ஒரு விடயம். அதாவது ஆர்டியை நான் பொதுவெடுக்கின்றேன், அதன் அடுக்கை பாருங்கள், C+D, அதிலிருந்து A+Bயை நான் கழிக்கின்றேன். இது விளைவுகளின் பீசமான குணகத்தின் சேர்மானம், இது தாக்கிகளின் பீசமான குணகத்தின் சேர்மானம். புரிந்திருக்கும் மாணவர்களே, இது விளைவுகளின் பீசமான குணகத்தின் சேர்மானம், இது தாக்கிகளின் பீசமான குணகத்தின் சேர்மானம். மாணவர்களே, இவ்வளவு பெருமானத்திற்கு பதிலாக நான் போட்டிருக்கின்றேன்
டெல்டா என் என்னும் பெருமானம். இது பாருங்கள் மாணவர்களே, விளைவுகளின் பீசமான குணகத்தின் சேர்மானம். இதை பாருங்கள் மாணவர்களே, தாக்கிகளின் பீசமான குணகம். இவை அனைத்துக்கும் பொதுவாகத்தான் நான் இந்த டெல்டா என் என்னும் பெருமானம் பயன்படுத்தி இருக்கின்றேன். இந்த டெல்டா என் எப்படி வரும்? மறந்து விடாதீர்கள். விளைவுகளின் பீசமான குணகத்தின் மொத்த சேர்மானத்தில் இருந்து தாக்கிகளின் பீசமான குணகத்தின் சேர்மானத்தை கழிக்க வேண்டும். இதில் உள்ள விளக்கங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும். மீண்டும் நான் இதை வலியுறுத்த விரும்புகின்றேன். காரணம், இந்த படிமுறைகளை நீங்கள் சரியாக செய்வதன் மூலம்தான் முழு புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். நான் அடுத்த ஒரு விளக்கத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லுகின்றேன். இங்கே பாருங்கள் மாணவர்களே, ஒரு தாக்கச் சமன்பாடு உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. ஐதரசன் வாயு அயடின் வாயுடன் தாக்கம் அடைஞ்சு ஐதரசன் அயடைட் HI வாயுவை தருகின்றது. இது ஒரு சமநிலை தாக்கம். பங்கு பெற்றும் இனங்கள் யாவும் வாயுக்கள். ஆகவே நாங்கள் இதை எவ்வாறு கூறலாம்? கடந்த வகுப்பை மீட்டி பாருங்கள். ஏகவின சமநிலை. காரணம், அனைத்தும் ஒரே பௌதிக நிலை. ஞாபகம் இருக்கும் மாணவர்களே? குட், நல்லது. இங்கே பாருங்கள் மாணவர்களே, கேபிக்கான பெருமானம் சரியாக எழுதப்பட்டிருக்கின்றதா என்பதை செவ்வை பார்த்துக் கொள்ளுங்கள். கேசிக்கான பெருமானம் சரியாக எழுதப்பட்டிருக்கின்றதா என்பதை செவ்வை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆம், மூன்றாவது விடயம்தான் இன்று நாங்கள் கற்கப் போகின்ற விடயம். கேபி கேசி. கேபி கேசிக்கான தொடர்பு எவ்வாறு வருகின்றது? ஆர்டி 2 2 கழிக்கின்றோம். ஆகவே சைவர். உங்களுக்கு தெரியும், ஆர்டி முழுவதின் சைவர் அது 1. ஆகவே கேபி சமன் கேசி. ஆகவே இந்த சமநிலைக்கு கேபியும் கேசியும் ஒரே பெருமானம் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். சின்ன விடயம். நீங்கள் இன்னும் அவதானமாக ஒரு விடயத்தை நீங்கள் இங்கே பார்க்க வேண்டும். சின்ன விடயம் மாணவர்களே, இந்த கேபிக்கு இங்கு அலகில்லை, அதே போன்று இந்த கேசிக்கும் இங்கு அலகில்லை. எனவே கேபி கேசி இரண்டும் ஒரே பெருமானமாக வரும் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் நிறுத்தி கொள்ளுங்கள். அடுத்த விடயத்தை பாருங்கள் மாணவர்களே. இது இன்னொரு உதாரணம், இன்னொரு ரசாயன சமநிலை. மீண்டும் சொல்லுகின்றேன், ஏகவின சமநிலை. அனைத்தும் வாயுக்கள். அவதானமாக பாருங்கள். நைதரசன் வாயு, ஐதரசன் வாயு, அமோனியா வாயு. கேபிக்கான பெருமானம் பாருங்கள். அமோனியா வாயுவின் வர்க்கம், நைதரசன் வாயுவின் 1ஆம் அடுக்கு, H2 வாயுவின் அமுக்கத்தின் 3ஆம் அடுக்கு. அமோனியா வாயுவின் பகுதி அமுக்கத்தை வர்க்கப்படுத்த வேண்டும். நைதரசனின் பகுதி அமுக்கத்தை அப்படியே பயன்படுத்த வேண்டும். ஐதரசனின் பகுதி அமுக்கத்தின் கணம் பாவிக்க வேண்டும். விளங்கி இருக்கும் மாணவர்களே? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இதன் அலகு எவ்வாறு வரும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அலகு எவ்வாறு வரும்? சின்ன விடயம். பாஸ்கல் -2 என்னும் அலகு வரும். இவற்றை பயன்படுத்துங்கள். கேசி பெருமானம், அதன் அலகை யோசிச்சு பாருங்கள். மூல் -2 மீட்டர் 6 என்னும் பெருமானம் இதற்கு கிடைக்கும். கேபி கேசி பெருமானத்தை பாருங்கள். கேபி சமன் கேசி ஆர்டி 2/4 என்று வரப்போகின்றது. 2/4. ஆகவே பெருமானம் ஆர்டி முழுவதின் மறை 2ஆம் அடுக்கு. இந்த இடத்தில் மாணவர்களே, அதிகமானவர்கள் தவறுவிடும் ஒரு சந்தர்ப்பத்தை சுட்டி காட்டுகின்றேன். ஏனெனில் நீங்கள் அந்த தவறை செய்யக்கூடாது. இந்த -2 இடுகின்ற பொழுது மாணவர்கள் இந்த அடைப்பை போட மறக்கிறார்கள். அப்படி மறந்தால் அந்த -2 அந்த வெப்பநிலைக்கு மட்டும்தான் பொருந்தும், டீக்கு மட்டும்தான் பொருந்தும். அது தவறு. ஆகவே நிச்சயம் இந்த பிராக்கெட்
மிக மிக அவசியம். அதனை சரியாக நீங்கள் போட வேண்டும். விளங்கி இருக்கும் மாணவர்களே, சில நுணுக்கங்களை சில நுட்பங்களை அவதானமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இங்கே பாருங்கள் மாணவர்களே, அடுத்த விடயம். இது முதலாவது சமநிலையா? இல்லை, முற்றிலும் மாறானது. இங்கே அமோனியா பிரிந்து N2H2 கேஸ் கிடைக்கின்றது. இங்கே KP பாருங்கள் போடப்பட்டிருக்கின்றது. சரியான சமன்பாடு PN2 PH2 இந்த கணம் P வர்க்கம் NH3 என்ற சமன்பாடு கிடைக்கின்றது. இதன் அலகு பாஸ்கல் வர்க்கம் என்று வரும். விளங்கும் மாணவர்களே, ரைட்? அதுக்கு அடுத்ததுக்கு போங்க. K'(C) இது K'(P) இது K'(C). இதுக்கு அலகு எவ்வாறு வரும்? ஆம், மூல் வர்க்கம் மீட்டர் 6 -6 என்னும் பெருமானத்தை பெறும். இங்கே K'(P)க்கும் K'(C)க்குமான தொடர்பை பாருங்கள். RT 4/2 2 வருகின்றது. ஆமானவர்களே, இந்த RT போட்டு அடைப்பு போட்டு 2 எழுதுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். இந்த அடைப்பு இல்லாவிட்டால் இவை அனைத்துக்கும் வழங்கப்படுகின்ற புள்ளி 0. நீங்கள் எல்லா இடங்களிலும் சரியாக செய்து இந்த இடத்தில் ஒரு சிறிய தவறை விடுகிறீர்கள். உண்மையில் சொல்லப்போனால் அது சிறிய தவறில்லை மாணவர்கள். கணித ரீதியில் பார்ப்பீர்களா இருந்தால் இது ஒரு பெரிய தவறு. அது இடப்படுகின்ற விடயம்தான் சின்ன, ஆனால் அதனுள் காணப்படுகின்ற பொருள் பெரியது. ஆமாணவர்கள், இது பெரிய தவறு. இது விடப்பட்டால் அனைத்துக்குமான புள்ளிகள் 0. ஆகவே மாணவர்களே, அடுத்த விடயத்திற்கு செல்லுவோம். இந்த அமோனியா சமநிலையை பயன்படுத்தி பாருங்கள். முதலாவது தாக்கத்திற்கும் மூன்றாவது தாக்கத்திற்கும் இடையிலான தொடர்பு நிகர் மாற்று பெருமானம். ஒன்றிற்கும் மூன்றாம் சமன்பாட்டிற்குமான தொடர்பு அதுதான். இரண்டாம் சமன்பாட்டிற்கும் நாலாம் சமன்பாட்டிற்குமான தொடர்பு இதுதான், நிகர் மாற்று தொடர்பு. ஆகவே மாணவர்களே, அந்த KP பெருமானம் K'(P) பெருமானமும் இந்த தொடர்பை தான் பெறும். ஓகே மாணவர்களே, KP என்னென்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? H2 கேஸ், 3 H2 கேஸ், N2 கேஸுடன் சேர்ந்து 2NH3 கேஸ் வருகின்ற தாக்கம். K'(P) அதனுடைய மறுதலை. 2 NH3 கேஸ் பிரிந்து 1 N2 கேஸ் 3 H2 கேஸ் வருகின்ற தாக்கம். கொஞ்சம் ஞாபகத்தில் வைத்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். ஆமாணவர்களே, இந்த KC பெருமானமும் அதற்குரிய பெருமானம், அந்த தொடர்பும் இவ்வாறு தான் வரும். ஆகவே மாணவர்களே, KP ஒன்றின் கீழ் K'(P) ஆக காணப்படும், KC ஒன்றின் கீழ் K'(C) ஆக காணப்படும். இதுதான் இங்கே காணப்படுகின்ற தொடர்பு. விளங்கி இருக்கும் என நினைக்கின்றேன் மாணவர்களே. அடுத்த ஒரு உதாரணத்தை நாங்கள் இப்போது அவதானிப்போம். இங்கே பாருங்கள் மாணவர்களே, முதலாவது சமன்பாட்டை மிக அவதானமாக அதை பாருங்கள். SO2 வாயு அரை ஒட்சிஜன் வாயுவுடன் தாக்கம் அடைந்து SO3 வாயு தருகின்றது. மீண்டும் சொல்லுகின்றேன், ஏகவின சமநிலை. முதலாவது தாக்கம். இரண்டாவது தாக்கத்தை பாருங்கள் மாணவர்களே. SO2 வாயு O2 வாயுவுடன் தாக்கம் அடைந்து SO3 வாயு. 2 SO2 வாயு O2 வாயுவுடன் தாக்கம் அடைந்து 2 SO3 வாயு. ஆமாணவர்களே, இப்போது KP பெருமானத்திற்கு போங்க. முதலாவது சமன்பாட்டிற்கான KP பெருமானம் இவ்வாறு கிடைக்கும். SO3 வாயுவின் பகுதி அமுக்கம், SO2 வாயுவின் பகுதி அமுக்கம், O2 வாயுவின் பகுதி அமுக்கத்தின் அரையாம் அடுக்கு. ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள். ஓகே,
இந்த சமநிலைக்கு K'(P) பாருங்க. SO2 வாயுவின் 2ஆம் அடுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. SO2 வாயுவின் வர்க்கம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆக்சிஜன் வாயுவின் 1ஆம் அடுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது அரையாம் அடுக்கு மாணவர்களே, இது 1ஆம் அடுக்கு. இது K'(P). மாணவர்களே, இந்த முதலாவது சமன்பாட்டை நீங்கள் 2ஆல் பெருக்கினால் 2ஆம் சமன்பாடு கிடைக்கும். அந்த முதலாம் சமன்பாட்டில் உள்ள எல்லா பெருமானங்களையும் 2ஆல் பெருக்குங்கள், இந்த 2ஆம் சமன்பாடு கிடைக்கும். ஆகவே முதலாம் சமன்பாட்டை 2ஆல் பெருக்கினால் 2ஆம் சமன்பாடு வரும். எனவே மாணவர்களே, இந்த ஏக்குரிய கோவையை வர்க்கப்படுத்துவீர்களாக இருந்தால், நல்ல ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், ஏக்குரிய கோவையை வர்க்கப்படுத்துவீர்களாக இருந்தால் பிக்குரிய கோவை உங்களுக்கு கிடைக்கும். எனவே மாணவர்களே, நான் சொல்லுகின்றேன், Kpயின் வர்க்கம் தான் K'(P). ஆகவே Kpயை நீங்கள் வர்க்கப்படுத்துகின்ற பொழுது K'(P) கிடைக்கும். நீங்கள் அலகுகளை சிந்தித்து பார்த்தும் இதை கண்டுபிடிக்கலாம். சின்ன விடயம் மாணவர்களே. இதை இன்னொரு விளக்கமாக நான் சொல்லுகின்றேன். எனது வகுப்பறையில் நான் அவ்வாறு தான் படிப்பிப்பேன். இந்த Kpயை இன்னொரு Kpயால் பெருக்குங்கள். Kpயை இன்னொரு Kpயால் பெருக்குங்கள். Kp தர Kp சமன் எவ்வாறு வரும்? K'(P) என்று வரும். மாணவர்களே, Kpயினுடைய சமன்பாடு இங்கே தரப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன விளக்கம் மாணவர்களே, இலகுவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இந்த Kpயை இன்னொரு Kpயால் பெருக்குங்கள். Kp தர Kp அவ்வாறு பெருக்கினால் இந்த சமன்பாடு வரும். K'(P) வரும். Kp தர Kp சமன் K'(P). எனவேதான் மாணவர்களை நான் சொல்லுகின்றேன், Kp வர்க்கம் சமன் K'(P). ஆகவே இந்த சமநிலைக்கான Kpக்கும் இந்த சமநிலைக்கான K'(P)க்குமான தொடர்பு Kpயின் வர்க்கம் தான் K'(P). விளங்கி இருக்கும் மாணவர்களே. சின்ன சின்ன கணக்குகளில் இந்த நுட்பங்கள் உங்களுக்கு பாவிக்க வேண்டி வரும். டக்குன்னு முடிவெடுத்து விரைவாக செய்து கொண்டு போக வேண்டும். அந்த இடத்தில் நீங்கள் தடங்கள் அடைவீர்களாக இருந்தால், அதிகளவு நேரத்தை செலவழிப்பீர்களாக இருந்தால், உங்களுடைய விரயம் பயனற்று போய்விடும். ஆகவே நல்ல விளக்கமானவர்களை குயிக்கா இந்த தொடர்பை நீங்கள் பெற வேண்டும். விரைவாக பிரயோகம் செய்ய வேண்டும். அடுத்ததற்கு நீங்கள் நுழைய வேண்டும். சின்ன விடயம் மாணவர்களே, மேற்கொண்டு இது தொடர்பான பயிற்சிகளை நீங்கள் செய்து பார்க்க வேண்டும். அவைதான் உங்களுக்கு நல்ல பெறுபவர்களை தரும். தேசிய கல்வி நிர்வாகத்தால் வழங்கப்பட்டிருக்கின்ற வளநூலில் இது தொடர்பான அதிகளவு பயிற்சிகள் காணப்படுகின்றது. தயவு செய்து மாணவர்களே, நேரம் கிடைக்கின்ற நேரங்கள் அவற்றை நீங்கள் செய்து பாருங்கள். மாணவர்களே, அடுத்த விளக்கத்திற்கு போவோம். இங்கே பாருங்கள், அதே சமநிலை தான். இங்கே நான் கேசிக்கு அந்த நிறுவலை செய்திருக்கின்றேன். முதலாவதாக கேபிக்கு செய்திருந்தேன், இப்போது கேசிக்கு செய்திருக்கின்றேன். பாருங்கள் மாணவர்களே, கேசிக்குரிய பெருமானம் K'(C)க்குரிய பெருமானம் காட்டப்பட்டுள்ளது. இந்த முதலாம் சமன்பாட்டை 2ஆல் பெருக்கினால் 2ஆம் சமன்பாடு வரும். திருப்பி சொல்ல போனால், இந்த ஏக்குரிய கோவையை இன்னொரு கோவையால் பெருக்குங்கள். அதாவது கேசியை இன்னொரு கேசியால் பெருக்குங்கள். என்ன கிடைக்கும்? K'(C) கிடைக்கும். அதனால் தான் நான் சொல்லுகின்றேன், கேசியின் வர்க்கம், அதாவது கேசி தர கேசி சமன் K'(C).
குயிக்காக எடுக்க பழகணும் மாணவர்கள். நாங்கள் கேபிக்கு செய்ததை போன்று கேசிக்கு இங்கே செய்யப்பட்டுள்ளது. வினா கேபிக்கும் வரலாம், கேசிக்கும் வரலாம். பெரிய கடினம் இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரி தான். முதலாம் சமன்பாட்டை அவதானித்து பாருங்கள். அதை 2ஆல் பெருக்குவதன் மூலம் இந்த 2ஆம் சமன்பாடு உங்களுக்கு கிடைக்கும். அல்லது இந்த ஏக்குரிய கோவையை இன்னொரு ஏக்குரிய கோவையால் பெருக்குங்கள். ஏ தர ஏ, அதாவது ஏ வர்க்கம் என்று கிடைக்கும். அதை பாருங்கள், பிக்கு சமனாக வரும். இந்த கோவையை பெருக்கி பாருங்கள் மாணவர்களே. இந்த கோவையை இன்னொரு தடவை அதே கோவையால் பெருக்கி பாருங்கள், இந்த கோவை எங்களுக்கு கிடைக்கும். அதுதான் மாணவர்களே அங்கே போடப்பட்டுள்ளது. கேசி வர்க்கம் சமன் கேடசி. இலகுவான விடயம் புரிந்திருக்கும் மாணவர்களே. இங்கே பாருங்கள், ஒரு சமன்பாடு தரப்பட்டுள்ளது. கேசி எவ்வாறு வருகின்றது, கேபி எவ்வாறு வருகின்றது, கேபி கேசி தொடர்பு இவ்வாறு காணப்படும். கேபி சமன் கேசி தர ஆர்டி மறை 1. நீங்கள் நேரடியாக இந்த சமன்பாடை எழுதி கணக்குகள் செய்வதில் உங்களுக்கு புள்ளிகள் இழப்பு ஏற்படும். தயவு செய்து இந்த படிமுறைகளினூடாக இவற்றை நீங்கள் வழங்கி இந்த சமன்பாடை எடுத்து செய்தால் மாத்திரம்தான் முழு புள்ளிகள் பெற முடியும். ஆகவே பயிற்சி செய்கின்ற பொழுது நேரடியாக இந்த சமன்பாட்டை மட்டும் பாவிக்காது இந்த படிமுறைகளிலும் தயவு செய்து பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மாணவர்களே, இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு வினா தரப்பட்டுள்ளது. NH3 வாயு N2 வாயுவுடன் தாக்கமடைந்து 3 ஐதரசன் வாயுவை தருகின்றது. 227 பாக சி. அவ்வாறெனில் 500 கெல்வின். மேற்படி சமநிலையில் கேசி பெருமானம் தந்திருக்கின்றது. நன்கு அவதானியுங்கள், கேசி பெருமானம் என்ன? 6.8 தர 10⁻2 மூல் dm-3 என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அலகை கவனியுங்கள், dm-3. கேட்கப்பட்ட வினா கேபியை கணிக்குக. நல்லது மாணவர்களே, இந்த செய்முறை எவ்வாறு செய்யப்பட போகின்றது என்பதை பாருங்கள். மீண்டும் சமநிலை உங்களுக்கு தந்திருக்கின்றது. 2 NH3 வாயு தாக்கமடைந்து N2 வாயு 3 H2 வாயு. நீங்கள் நிறுவிக்கொண்டு போனால் அந்த சமன்பாடு உங்களுக்கு கிடைக்கும். கேபி சமன் கேசி தர ஆர்டி வர்க்கம். கேசி பெருமானம் பாவிக்கப்பட்டுள்ளது. 6.8 தர 10⁻2 மூல் dm-3. ஆர்டி உங்களுக்கு தெரியும், 8.314 ஜூல் மூல் -1 கெல்வின் -1. வெப்பநிலை தெரியும், 500 கெல்வின், அவலத்தின் வர்க்கம். மாணவர்களே, இதனிடையே உங்களுக்கு இவ்வாறான ஒரு புதிய பெருமானம் ஒன்று வந்துள்ளது. இது ஏன் செய்யப்பட்டுள்ளது? மாணவர்களே, இங்கே பாருங்கள், ஜூல், நியூட்டன், மீட்டர். இது டெசிமீட்டர் கணத்தில் இருக்குமா இருந்தால் உங்களுடைய கணிதம் பிழை. எனவே இந்த டெசிமீட்டர் -3 மீட்டர் -3 ஆக மாற்றப்பட வேண்டும். அதற்காக நான் 10⁻3 பெருக்கியுள்ளேன். புரியுதா மாணவர்களே? இந்த அலகு மாற்றத்தை செய்யாமலே அதிக மாணவர்கள் விரைவாக விடையெடுத்து விடுவார்கள். அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள்
தாங்கள் சரியாக செய்துள்ளோம், சரியான புள்ளிகள் தமக்கு கிடைக்கும். ஆனால் தவறான செயல்முறை. ஏன் இந்த பிழை? ஏன் இந்த தவறு உங்களுக்கு கிடைக்கின்றது? நீங்கள் அடிப்படையை சரியாக விளங்கவில்லை. டெசிமீட்டர் கணம் இருக்கின்ற பொழுது, மீட்டர் இருக்கின்ற பொழுது எவ்வாறு அந்த பெருமானத்தை பெருக்க முடியும்? கிலோகிராம் இருக்கின்ற பொழுது, கிராம் இருக்கின்ற பொழுது ரெண்டையும் எவ்வாறு அதே அளவு அதே பெருமானத்தோட கூட்ட முடியும்? இது 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பில் பெறுகின்ற பிரச்சனைகள். இங்கே பாருங்கள், அதில் உங்களுக்கு சரியான தேர்ச்சி இல்லாததால் ஏலவெளில் உங்களுக்கு பிரச்சனைகள் வருகின்றது. இது ரசாயனவியல் பிரச்சனை இல்லை, கணிதம் சார்ந்த பிரச்சனை. ஆகவே கணிதத்தில் நீங்கள் பூரணத்துவம் பெற்றிருக்க வேண்டும் மாணவர்களே. இதனை சுருக்கின்ற பொழுது கிடைக்கின்ற விடைதான் இது. இங்கே அவதானியுங்கள் மாணவர்களே, இங்கே பஸ்கால் வர்க்கம் என்கின்ற பெருமானம் பாவிக்கப்பட்டுள்ளது. அந்த பெருமானத்தை நீங்கள் இவ்வாறும் வழங்கலாம். இவ்வாறு குறிப்பிடுவது தான் சிறந்தது. ஆனால் இவ்வாறு கொடுத்தாலும் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். மாணவர்களை அடுத்த விடயத்திற்கு செல்லுவோம். அதனுடைய 2வது பகுதி. இங்கே பாருங்கள், அமோனியா வாயுவை மட்டும் உட்புகுத்துகின்றோம், சமநிலையை உருவாக்குகின்றோம். 227 பாகசி, KCKP மாறாது. அப்போது நைதரசன் வாயுவின் பகுதிய முக்கம் தரப்பட்டுள்ளது, 2 தர 10 பாஸ்கல். அமோனியா வாயுவின் பகுதிய முக்கம் என்ன என கேட்கப்பட்டுள்ளது. கேள்வியை மீண்டும் ஒரு முறை பாருங்கள் மாணவர்களே. அதே சமநிலை, நான் உங்களுக்கு முதல் சொல்ல குறிப்பிட்ட சமநிலை. வெப்பநிலை அதே வெப்பநிலை, அதே KP அதே KCயை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த PNH3 எவ்வாறு கணிப்பீர்கள்? இது ஒரு சிறிய கணக்கு. சிறிய கணக்கை நாங்கள் இப்போது பிழையின்றி செய்ய பழகினால் அடுத்தடுத்த வகுப்பில் பெரிய கணக்குகள் உங்களால் குயிக்காக செய்ய முடியும், விரைவாக பிழையின்றி செய்ய முடியும். அதற்காகத்தான் நான் இங்கே இதை உங்களுக்காக அறிமுகப்படுத்துகின்றேன். பாருங்கள் மாணவர்களே, இலகுவான விடை எவ்வாறு கிடைக்கப் போகின்றது. சமநிலை இங்கே தரப்பட்டுள்ளது, அவதானமாக எழுதுங்கள். பௌதிக நிலைகள் சரியாக போடுங்கள். பீசமான குணகங்களை சரியாக இடுங்கள். இங்குதான் ஒரு முக்கியமான டெக்னிக் உங்களுக்கு தேவை. இங்கே அமோனியாவில் இருந்து ஒரு நைதரசன் வாயு கிடைக்குமாக இருந்தால் அதேவேளை 3 H2 வாயு கிடைக்கும். விளங்குதா மாணவர்களே? ஆகவே இந்த தொகுதியில் கனவளவில் மாற்றம் இல்லை, வெப்பநிலையில் மாற்றம் இல்லை. ஆகவே மூல எண்ணிக்கையை நீங்கள் அமுக்கத்திற்கு நேர்விகித சமனாக கருதலாம். ஆகவே மூல எண்ணிக்கை 3 மடங்கு ஆகுது என்றால் யோசித்து பாருங்கள், அமுக்கம் 3 மடங்கு என கூறலாம். மாணவர்களே, நிபந்தனைகள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். 2 வாயுக்கள். இங்கே மொத்த அமுக்கம், மொத்த கனவளவு எங்களுக்கு மாற்றம் இல்லை, மொத்த வெப்பநிலை மாற்றம் இல்லை. ஆகவே நிச்சயமாக சொல்லலாம், இதன் மூளை போன்று இது 3 மடங்காக இருந்தால் அமுக்கம் இதை போன்று 3 மடங்காக காணப்படும். மாணவர்களே, நைதரசன் வாயுவின் பகுதி அமுக்கத்தை போன்று ஐதரசன் வாயுவின் பகுதி அமுக்கம் 3 மடங்கு என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இது P2, இது 3P2. ஆனால் அமோனியா வாயுவின் அமுக்கம் அது வேறு. இந்த P2க்கும் P1க்கும் இடையில் தொடர்பு இல்லை, அது வேறொரு பெருமானம்.
சமனாகவும் வரலாம். ஆனால் P2ஆகத்தான் இருக்கும் என்று உங்களால் கூற முடியாது. பிரயோகத்தை பாருங்கள். KP பெருமானம் சரியாக எழுதப்பட்டிருக்கின்றதா? அங்கே தவறாக எழுதினால் இங்கால் செய்கின்ற அனைத்தும் வீணாகிவிடும். ஆகவே சரியாக எழுதுங்கள். P2 3P கனம் P1 வர்க்கம் எங்களுக்கு வாரது 27 P 4 அடுக்கின் கீழ் KP. இங்கே நான் P1 அங்காலே கொண்டு சென்றிருக்கின்றேன். காண வேண்டியது P1 பெருமானம். ஆகவே 27 P2வினுடைய 4 அடுக்கை இந்த KPயால் பிரிப்பதால் எங்களுக்கு விடை கிடைக்கும். நல்லது மாணவர்களே, பாருங்கள். 27 P2 அதாவது நைதரசனின் பௌதிய முக்கம் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. 2 தர 14 பாஸ்கல். அதன் 4 அடுக்கு. KP ஏற்கனவே கண்டிருக்கிறீர்கள். 1.175 தர 19 பாஸ்கல் வர்க்கம். ஆமாணவர்களே, சுருக்குகின்றோம், வர்க்கம் மூலம் எடுக்கின்றோம். எங்களுடைய இறுதி ஆன்சர் 6 தர 14 பாஸ்கல். இலகுவான விடை. அந்த செயல்முறைகளை நீங்கள் சரியாக செய்து கொண்டு போவீர்களாக இருந்தால் தவறின்றி விடையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமாணவர்களே, இங்கே பாருங்கள். அதே சமநிலை தாக்கத்திற்கு இன்னும் ஒரு பிரயோக வினா உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. அமோனிய வாயு என்று வாயுவை உட்புகுத்தித்தான் சமநிலை தொடங்குகின்றோம். ஐதரசன் வாயு பாவிக்கப்படவில்லை, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குடுவையினுள் நீங்கள் உட்செலுத்துகின்ற வாயு அமோனியாவும் நைதரசனும் மட்டும்தான். ஆரம்பத்தில் அமோனியாவினுடைய பௌதிய முக்கம் தரப்பட்டுள்ளது. நைதரசனின் பௌதிய முக்கம் தரப்பட்டுள்ளது. சமநிலையில் ஐதரசனின் பௌதிய முக்கம் தரப்பட்டுள்ளது. இங்கே கேட்கப்பட்டுள்ளது 127 பாக Cயில KPயினுடைய பெருமானம் கேட்கப்பட்டுள்ளது. அமோனியாவின் பௌதிய முக்கம் கேட்கப்பட்டுள்ளது. நன்கு அவதானியுங்கள் மாணவர்களே. வெப்பநிலை 127 பாக C, 227 பாக C அல்ல. ஆகவே 227 பாக Cக்கு பெற்றுக்கொண்ட KPயை இங்கு நீங்கள் பாவிக்க கூடாது. இது இன்னொரு KP பெருமானம் என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இங்கே பாருங்கள் மாணவர்களே, செயல்முறை எவ்வாறு செய்யப்படுகின்றது. கொஞ்சம் அவதானித்து பாருங்கள். இதில் உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கின்றது? இலகுவான கணித நுட்பங்களை பயன்படுத்தினால் விடை உங்களுக்கு குயிக்காக கிடைக்கும். பாருங்கள், ஆரம்பத்தில் உள்ள பௌதிய முக்கம் தரப்பட்டுள்ளது. அமோனியா 4 தர 14 பாஸ்கல், நைதரசன் 1 தர 14 பாஸ்கல், ஐதரசன் 0. இப்போது ஐதரசனின் பௌதிய முக்கம் தரப்பட்டுள்ளது 3 தர 14 பாஸ்கல். ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள் மாணவர்கள், 0 இருந்தது 3. இங்கும் மீண்டும் நான் சொன்ன மாதிரி மொத்த கனவளவு மாறவில்லை, வெப்பநிலை மாறவில்லை. ஆகவே என்ன சொல்லலாம்? மூல் அமுக்கத்திற்கு நேர்விகித சமன். ஆகவே மூல் தொடர்பை நீங்கள் அமுக்க தொடர்பாக கதைக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கு 3 தர 14 பாஸ்கல் வருகின்ற, அதாவது 3 மூல் வருகுதென்று எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது 3x மூல் வருகுதென்று எடுத்துக்கொள்ளுங்கள். நைதரசன் வாயுவில் x மூல் கட்டாயம் வந்திருக்கும். இங்கே 3x வந்தால் அங்கு x மூல் கட்டாயம் வந்திருக்க வேண்டும். அங்கு 2x பிரிந்திருக்க வேண்டும். ஓகே மாணவர்களே, அங்கு 2x பிரிந்தால்தான் இங்கு 3x வரும், இதில் ஒரு x வரும். இங்கு 3 தர 14 பாஸ்கலாக இருப்பதால் இங்கு
1 தர 14 பாஸ்கால் அமுக்கம் கூடியிருக்க வேண்டும். ஏற்கனவே 1 தர 14 பாஸ்கால் இரண்டையும் கூட்டி 2 தர 14 பாஸ்கால். அமோனியா குறைந்திருக்கின்றது. 2 தர 14 பாஸ்கால் பிரிந்திருக்க வேண்டும். ஆகவே மீதி 2 தர 14 பாஸ்கால். மாணவர்களே, சொல்லுகின்ற விடயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். இங்கே ஐதரசன் வாயு இல்லை. நீங்கள் சமநிலை ஆரம்பிக்கின்ற பொழுது ஐதரசன் வாயு இல்லை. சமநிலை எவ்வாறாயினும் ஐதரசன் வாயுவை தொகுதிக்கு கொண்டே வந்து தீரும். அதில் ஐயப்பட வேண்டியதில்லை. கட்டாயம் கொண்டு வரும். அப்படி கொண்டு வராவிட்டால் கேபிகேசி குழம்பும். அப்ப ஐதரசன் வாயு வரத்தான் வேண்டும். எனவே நைதரசன் அதனுடன் சேர்ந்து வந்து அதன் அளவு கூடும், அமோனியா அளவு குறையும். நன்கு நீங்கள் யோசிக்க வேண்டும். ஆகவே கேபி பெருமானம் போடுகின்றோம். சமன்பாட்டை போடுங்கள். ஒவ்வொரு தடவையும் சமன்பாட்டை சரியாக போடுங்கள். பிரயோகம் செய்யுங்கள். 2 தர 14 பாஸ்கால், 3 தர 14 பாஸ்காலின் கனம், 2 தர 14 பாஸ்காலின் வர்க்கம். விடை கேபி 1.35 தர 19 பாஸ்கால் வர்க்கம். கேபி பெருமானம். இங்கு 2 வினா கேட்கப்பட்டிருந்தது. நைதரசனின் பகுதியமுக்கம் என்ன? 2 தர 14 பாஸ்கால். அமோனியாவின் பகுதியமுக்கம் என்ன? 2 தர 14 பாஸ்கால். கேபி என்ன? 1.35 தர 19 பாஸ்கால் வர்க்கம். நல்லது மாணவர்களே, இந்த செயல்முறையை நீங்கள் செய்து பாருங்கள், அவதானமாக புரியும். இன்னும் ஒரு பயிற்சி உங்களுக்காக தரப்பட்டுள்ளது. அவதானமாக இதை பாருங்கள். PCl5 வாயு, PCl3 வாயு Cl2 வாயுவுடன் தாக்கமடைகின்றது. எல்லா வாயுக்கள் பங்கு கொள்ளுகின்ற சமநிலை, ஏகவின சமநிலை. இங்கு உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற பௌதியமுக்கங்களை கவனியுங்கள். 2 தர 14 பாஸ்கால், 1.4 தர 14 பாஸ்கால், 2.8 தர 14 பாஸ்கால். இந்த 3 வாயுக்களின் பௌதியமுக்கங்கள். கேபி கேட்கப்பட்டுள்ளது, கேசி கேட்கப்பட்டுள்ளது. கேபி கேசி பிரமாணங்கள் கேட்கப்பட்டுள்ளது. ஆமாணவர்களே, ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லுகிற விடயம், நீங்கள் கணக்கு ஆரம்பிக்கின்ற பொழுது கேபிக்கான அடிப்படை சமன்பாடு, கேசிக்கான அடிப்படை சமன்பாடை தொட்டு செல்லுங்கள். அதை சரியாக எழுதினால்தான் இங்கே சரியான விடை உங்களுக்கு கிடைக்கும். அங்கே PCl3 வாயுவின் பௌதியமுக்கம், Cl2 வாயுவின் பௌதியமுக்கம், PCl5 வாயுவின் பௌதியமுக்கத்தை பிரயோகியுங்கள். கேபி பெருமானம் நேரடியாக கிடைக்கின்றது. கேசிக்கான பெருமானம், அதாவது கேபி கேசி தொடர்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகமானவர்கள் சொல்லுவது, இங்கே பௌதியமுக்கம் மட்டும்தான் தரப்பட்டுள்ளது, கனவளவு தரவில்லை, மூல் காண முடியாது, செறிவு காண முடியாது. அப்படி செல்ல வேண்டிய அவசியம் இங்கு இல்லை மாணவர்களே. பாருங்கள், சுருக்கமான வழி. கேபி சமன் கேசி ஆர்டியின் ஒராமடுக்கண்டு வரும். ஆகவே கேசி கேபி ஆர்டியால் பிரிக்க வேண்டும். கேபி தெரியும், 1 தர 1.96 தர 14 பாஸ்கால். அதை ஆர்டியால் பிரிக்கிறீர்கள், கிடைக்கின்றது 7.858 மூல் மீட்டர் -3. மாணவர்களே, அவதானமாக அவதானியுங்கள். இங்கே தரப்பட்டிருப்பது மீட்டர் -3. ஆமாணவர்களே, அவதானமாக இங்கே கவனியுங்கள். இந்த கேசியினுடைய அலகு மீட்டர் -3. இதில் தவறிழைக்காதீர்கள். வழமையாக நாங்கள் மாணவர்களே செறிவுக்கு மூல் DM-3 தான் பயன்படுத்துவோம். ஆனால் இங்கே அவ்வாறான தவறு வரும். எனவே நீங்கள் அவதானமாக அவதானித்து கொள்ள வேண்டும். நல்லது மாணவர்களே,
நீங்கள் அவதானமாக அந்த அடிப்படை விளக்கங்களை சரியாக பிரயோகம் செய்வீர்களாக இருந்தால் நீங்கள் இறுதி விடையை தவறின்றி சுருக்கமான நேரங்களில் சென்றடைய முடியும். இதுதான் நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகின்ற விடயம். இங்கே பாருங்கள் மாணவர்களே, ஒரு வினா உங்களுக்காக தரப்பட்டுள்ளது. சின்ன வினா, இது பெரிய கடினம் இல்லை. இங்கே அவதானித்து பாருங்கள். கேபி கேசி பெருமானம் அந்த விகிதம் என்ன என உங்களிடம் கேட்கின்றார்கள். கேபிக்கும் கேசிக்கும் இடையிலான விகிதம் என்ன என்பதுதான் வினா. இது ஒரு சிறிய வினா, பெரிய கடினம் இல்லை. இங்கே பாருங்கள், அங்கே விடை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் மூல் 4ஆம் அடுக்கு ஜூல் -4. அந்த அலகில் விடை கிடைக்க வேண்டும். அதுதான் அங்கே முக்கியம். எவ்வாறு செய்கிறது? உங்களுக்கு தெரியும், இந்த சமன்பாடில் கேபி சமன் கேசிஆர்டி மறை 4ஆம் அடுக்கு. ஆகவே கேபியை கேசியால் பிரிக்கிறது ஆர்டியின் மறை 4ஆம் அடுக்கு. பிரயோகம் செய்கிறீர்கள், உங்களுக்கு கிடைக்கின்ற விடை 2.093 தர 10⁻16 ஜூல் -4 மூல் 4ஆம் அடுக்கு. அவர்கள் கேட்கப்பட்ட அலகில் நாங்கள் விடை எடுத்துள்ளோம். இது ஒரு பல்தேர்வு வினா என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்ப பல்தேர்வு வினாவில் ஒரு MCQவில் இவ்வளவு கடினமான செயல்முறை தேவையா? தேவையில்லை மாணவர்களே. நீங்கள் நினைப்பது போன்று அவ்வளவு கடினமான விடயம் இங்கே தேவையில்லை. இங்கே பாருங்கள், சுருக்கமான முறை ஒன்று சொல்லுகின்றேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியும், இது 1ஆம் அடுக்கு, அது 2 5ஆம் அடுக்கு, 1லிருந்து 5ஐ கழித்தால் மறை 4ஆம் அடுக்கு. ஆகவே ஆர்டியின் மறை 4ஆம் அடுக்கு என்று கிடைக்கும். டி உங்களுக்கு தெரியும் 1000 கெல்வின். நல்ல அவதானியுங்கள், 1000 கெல்வின். ஆகவே மறை 4ஆம் அடுக்கு என்றால் அங்கு மறை 12ஆம் அடுக்கு கிடைத்துவிடும். மறை 4ஆம் அடுக்கு என்றால் அதனுடைய அங்கே செல்ல வேண்டும். 3ஆம் அடுக்கினுடைய மறை 4ஆம் அடுக்கு, அப்போ மறை 12 வந்துவிடும். ஆகவே உங்களுடைய விடை மறை 10இன் மறை 12ஐ விட சிறிய பெருமானமாக இருக்க வேண்டும். விளங்குதா மாணவர்கள்? சின்ன விடயம். வெப்பநிலை 1000 கெல்வின். 6ஐ விடுங்கள், அப்போ 13ஆம் அடுக்கு, அதனுடைய மறை 4ஆம் அடுக்கு. ஆகவே 10இன் மறை 12ஆம் அடுக்கு. ஆகவே உங்களுடைய விடை 10இன் மறை 12 விடை சிறிய ஒரு விடையாக காணப்பட வேண்டும். உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற கவனக்கலைப்பான்களை பாருங்கள். அதில் 10இன் மறை 12 விட சிறிய பெருமானம் 1 மட்டும்தான் காணப்படுகின்றது. அதுதான் 2வது விடை. புரியுதா மாணவர்களே? 10இன் மறை 12 விட சிறிய பெருமானம் 1 மட்டும்தான் காணப்படுகின்றது. அதுதான் 10இன் மறை 16. ஆகவே நீங்கள் கலங்கள் அடைய தேவையில்லை, கலக்கம் கொள்ள தேவையில்லை. இலகுவாக 2வது விடையை நீங்கள் வழங்கிவிட்டு வரலாம். மாணவர்களை மீண்டும் சொல்லுகின்றேன், இது 1000 கெல்வின், 10இன் 3ஆம் அடுக்கு. உங்களுக்கு தெரியும் 10இன் 3இன் மறை 4ஆம் அடுக்கு. ஆகவே 10இன் மறை 12ஆம் அடுக்கு. ஆகவே உங்கள் விடை 10இன் மறை 12 விட சிறிய பெருமானமாக இருக்க வேண்டும். தரப்பட்ட கவனக்கலைப்பான்களில் 10இன் மறை 12 விட 1 மட்டும்தான் சிறியதாக காணப்படுகின்றது. நிச்சயமாக அதுதான் விடை. ஆகவே மாணவர்களை, நான் சொன்னது போன்று முதல் காட்டப்பட்டுள்ள மாதிரி பெரிய ஒரு கணிப்பு இங்கு தேவையில்லை. அதிகளவு நேரத்தை நீங்கள் செலவிட தேவையில்லை. மடக்கை வாய்பாடுகளை கேட்டு வாங்கி
அது சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நுணுக்கமாக செய்ய முடியும். பல்தேர்வு வினாக்களில் MCQவில் இவ்வாறான கணித நுட்பங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாணவர்கள். இதனை புரியாமல் அதிகளவு மாணவர்கள் நேரத்தை செலவழிப்பதால் தான் அவர்களால் திட்டமான புள்ளிகளை பெற முடியவில்லை. ஆகவே நல்ல ஒரு உதாரணம், இதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தடுத்த வகுப்பிலும் நான் உங்களுக்கு இது சம்பந்தமாக பல உதாரணங்களை முன்வைப்பேன் மாணவர்களே. இந்த பாடப்பரப்பில் முதலாவது வகுப்பில் சமநிலை தொடர்பான எண்ணக்கரு உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது, கற்றிருப்பீர்கள் என நான் நினைக்கின்றேன். இரண்டாவதாக அதே வகுப்பில் பௌதீக செயல்முறைகளில் உள்ள சமநிலை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். திண்மம் திரவமாக மாறுவது, திரவம் வாயுவாக மாறுகின்றது, வாயு ஒரு திரவம் ஆவியாக மாறுகின்றது. இவ்வாறான பல உதாரணங்கள் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. ஒரு ஆவி திண்மமாக மாறுகின்ற உதாரணம், பல சமநிலைகள் உங்களுக்காக கற்பிக்கப்பட்டது, கலந்துரையாடப்பட்டது. அதே வகுப்பில் இரசாயன செயல்முறைகளில் உள்ள சமநிலை பற்றி ஆராயப்பட்டது. இந்த வகுப்பிலும் நாங்கள் அதைத்தான் செய்திருக்கின்றோம் மாணவர்களே. இது உங்களுக்கு ஒரு கடினமான விடயங்களாக இருந்திருக்காது. நீங்கள் மேற்கொண்டு பல நுட்பங்களை அங்கு வாசித்து கொண்டிருப்பீர்கள் என நான் நினைக்கின்றேன். அதை போன்று இங்கு பாருங்கள், இரசாயன சமநிலை விதி மற்றும் சமநிலை மாறிலி, அந்த திணிவுத்தாக்கி விதி ஞாபகம் இருக்கின்றதா? KPKC பெருமானம் ஞாபகம் இருக்கின்றதா? ஆம், இதுவும் நாங்கள் முதலாவது வகுப்பில் பார்த்த விடயம். ஒரு தாக்கத்திற்கான சமநிலை விதி, சமநிலை மாறிலிக்கான கோவைகள், இவை இந்த வகுப்பில் நாங்கள் அதிகளவில் பார்த்திருக்கின்றோம். அதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் என நான் நினைக்கின்றேன். அதனை போன்று வெவ்வேறு வடிவிலான சமநிலை மாறிலிக்கான கோவைகள் உங்களுக்கு தெரியும். 3 ஐதரசன் வாயு 1 நைதரசன் வாயு சேர்ந்து 2 அமோனியா வாயு வருகின்ற சமநிலைக்கான KPKC, 2 அமோனியா வாயு பிரிந்து 1 நைதரசன் வாயு 3 ஐதரசன் வாயு வருகின்ற KPKC வெவ்வேறு வடிவம். SO2 வாயு அரையோட்டு வாயு சேர்ந்து SO3 வாயு வருகின்ற சமநிலை, SO3 வாயு பிரிந்து 2 SO3 வாயு பிரிந்து SO2 வாயு 2 SO2 வாயு 1 ஓட்டு வாயு வருகின்ற சமநிலை. ரெண்டும் வித்தியாசமான வடிவங்கள், அவை நாங்கள் இங்கு கற்றுள்ளோம். இந்த தாக்கத்தின் அளவு தொடர்பான விடயம் நாங்கள் 2 வகுப்பிலும் இன்னும் கற்கவில்லை. இது உங்களுடைய 3வது வகுப்பில் நிகழ இருக்கின்றது. அவதானமாக நீங்கள் அவற்றை செவிமடுத்து கொள்ளுங்கள் மாணவர்களே. இந்த விடயங்களும் நாங்கள் வாயு தொகுதிகளில் சமநிலை மாறிலி படித்திருக்கின்றோம். அடுத்ததாக பல்லின சமநிலை, அதை தொடர்ந்து வருகின்ற விடயங்களும் நாங்கள் அடுத்தடுத்த வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். பல்லின சமநிலை, பல்படி தாக்கங்களிற்கான சமநிலை மாறிலி. அம்மாறிலி சில சமநிலைகள் ஒரு படிகளில் காணப்பட மாட்டாது, பல படிகளினூடாகத்தான் செல்லும். இவற்றை நாங்கள் கற்க இருக்கின்றோம். அடுத்தடுத்த வகுப்பில் நாங்கள் இவற்றை பார்க்க இருக்கின்றோம். இயலுமானவை 2 வகுப்புகள் இன்னும் காணப்பட இருக்கின்றது. அந்த வகுப்பில் இந்த கொள்கை ரீதியான விளக்கங்களை உங்களுக்கு முன்வைத்து அதிகளவு பயிற்சிகளை நாங்கள் உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். நீங்களும் மாணவர்களே பயிற்சிகளை செய்து பாருங்கள். இரசாயன சமநிலை ஒரு இலகுவான விடயம், ஆனால் அங்கே இருக்கின்ற நுட்பம், கணிதம், நீங்கள் அலகு 3இல் படித்த விடயங்கள், அலகு 4இல் படித்த விடயங்கள், அலகு 5இல் படித்த விடயங்கள் அனைத்தையும் நீங்கள் மீட்டு வந்தால்தான் இங்கே நாங்கள் தரப்போகின்ற விளக்கங்கள் உங்களுக்கு இலகுவாக காணப்படும்.
சில இடங்களில் நான் உங்களுக்காக சில வலியுறுத்தல்களை மேற்கொண்டேன். அந்த முறைமையில் சில தவறுகள் இருக்கலாம் என நான் நினைக்கின்றேன். மாணவர்களே, உங்களுடைய கடந்த காலங்களில் வினாப்பத்திரங்கள் உங்களுடைய விடைத்தாள்களை திருத்துகின்ற பொழுது ஏற்பட்ட கவலைதான் அவ்வாறான வடிவத்தில் வந்துள்ளது. நன்கு செய்கின்ற மாணவர்கள் கூட தவறுகளை விட்டிருந்தார்கள். இந்த தவறுகளை நீங்கள் விடக்கூடாது, அவதானமாக செய்ய வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். இத்துடன் இந்த வகுப்பை நான் நிறைவு செய்து கொள்ளுகின்றேன். இன்னொரு வகுப்பில் மிகவும் சுவாரஸ்யமாக சந்தோஷமாக உங்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம் மாணவர்களே.